செய்திகள் தொடர்கின்றன. சென்னை மாநகராட்சியின் வார்டுகளின் எண்ணிக்கை 200ஆக உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னை மாமன்ற கூட்டத்தில் இதற்கான தீர்மானம் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. சென்னை மாநகராட்சியின் கடைசி கூட்டம் மேயர் மா. சுப்பிரமணியம் தலைமையில் இன்று நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சென்னை மாநகராட்சியின் எல்லையை விரிவாக்கம் செய்வது, நிர்வாக வசதிக்காக 10 மண்டலங்களை 15 மண்டலங்களாக்குவது என்பது உள்ளிட்ட 3 முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அதன்படி சென்னை மாநகராட்சி வார்டுகளின் எண்ணிக்கை 155 இருந்து 200ஆக உயர்த்தப்படுவதற்கான தீர்மானம் மாமன்றத்தில் ஒருமனதாக நிறைவேறியது. சென்னையோடு இணைந்திருக்கிற 9 நகராட்சிகள், 8 பேரூராட்சிகள், 25 ஊராட்சிகளை ஒன்றிணைத்து அதில் 93 புதிய வார்டுகள் ஒன்றாக ஆக்கி 200 வார்டுகளாக இன்றைக்கு சென்னை மாநகரம் உருவெடுக்கவிருக்கிறது. அம்பத்தூர், மணலி உள்ளிட்ட 9 நகராட்சிகள் மற்றும் பேரூராட்சிகள், ஊராட்சிகள் சென்னை மாநகராட்சியோடு இணைக்கப்பட்டுள்ளன. தனியார் பேருந்துகள் வசூலிக்கும் 2 மடங்கு கட்டணத்தை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தேமுதிக வேண்டுகோள் விடுத்துள்ளது. தமிழக சட்டப்பேரவையில் போக்குவரத்து துறை மானிய கோரிக்கை மீதான விவாதம் நடைபெற்றது. அப்போது திருவெரும்பூர் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், தனியார் பேருந்துகள் அரசு கட்டணங்களை விட 2 மடங்கு பணம் வசூலிப்பதாகவும் அதனை கட்டுப்படுத்த அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் கூறினார். அதேபோல் முக்கிய நகரங்களில் மகளிர்களுக்காக சிறப்பு பேருந்துகள் விடப்படுவது போல அனைத்து மாவட்டங்களிலும் மகளிர்களுக்கு சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்றும் செந்தில்குமார் வேண்டுகோள் விடுத்தார். அதைத் தொடர்ந்து சோளிங்கர் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் PR மனோகர், பட்ஜெட்டில் புதிதாக 3000 பேருந்துகள் இயக்கப்படும் என்று அரசு அறிவித்துள்ளதில் மக்களுக்கு முழுமையாக பயன் தரக்கூடிய பகுதிகளில் மட்டுமே அந்த பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அதைத் தொடர்ந்து சோளிங்கர் தொகுதியில் அமைந்துள்ள ஸ்ரீ லட்சுமி நரசிம்மசுவாமி திருக்கோவிலை சுற்றி மலைப்பகுதியில் கனிம வளங்களை சமூக விரோதிகள் சிலர் கொள்ளையடிப்பதாகவும் அதனை தடுக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். வடசென்னிமலை முருகன் கோவிலை சுற்றுலா தலமாக ஆக்க வேண்டும் என்று தேமுதிக உறுப்பினர் கெங்கவள்ளி சுபா வேண்டுகோள் விடுத்துள்ளார். தமிழக சட்டப்பேரவையின் கேள்வி நேரத்தின் போது கெங்கவள்ளி தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சுபா, வடசென்னிமலை முருகன் கோவில் சுற்றுலா தலமாக மாற்றப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த அமைச்சர் கோகுல இந்திரா, இது தொடர்பாக மாவட்ட ஆட்சியருக்கு கருத்துரு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் அதற்கு அவர் கொடுக்கும் பதிலை பொறுத்து வடசென்னிமலை முருகன் கோவிலை சுற்றுலா தலமாக மாற்ற நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூறினார். அதைத் தொடர்ந்து பேசிய சேந்தமங்கலம் தொகுதி தேமுதிக சட்டமன்ற உறுப்பினர் சாந்தி ராஜமாணிக்கம், சேந்தமங்கலத்தில் உள்ள பெருமாள் கோவில் புனரமைக்கப்படுமா என்று கேள்வி எழுப்பினார். அதற்கு பதிலளித்த இந்து சமய நலத்துறை அமைச்சர் சண்முகநாதன், சேந்தமங்கலம் பெருமாள் கோவிலை புனரமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதிலளித்தார். ஓணம் பண்டிகையை ஒட்டி சென்னையில் உள்ள மலையாள மக்கள் பொருட்கள் வாங்க கேரள சமாஜியத்தில் திரண்டனர். ஓணம் பண்டிகை நாடு முழுவதும் கொண்டாடப்படுகிறது. மகாபலி சக்கரவர்த்தி மன்னனை வரவேற்கும் வகையில் அத்தப்பூ கோலமிட்டு கேரள மக்கள் ஓணம் பண்டிகையை கொண்டாடி வருகின்றனர். இதையொட்டி நேந்திரம், பழம், அப்பம், பூக்கள் போன்றவற்றை வாங்குவதற்காக சென்னையில் உள்ள மலையாள மக்கள் புரசைவாக்கத்தில் உள்ள கேரள சமாஜத்தில் கூடினர். மின் இணைப்பு பெறுவதற்கான சான்றிதழ் வழங்குவதற்கு 2500 ரூபாய் லஞ்சம் பெற்ற கிராம நிர்வாக அதிகாரி கைது செய்யப்பட்டார். திண்டுக்கல் மாவட்டம் பழனி அருகே உள்ள சுக்கமநாயக்கன்பட்டியை சேர்ந்தவர் கிருஷ்ணசாமி. இவர் தனது தோட்டத்திற்கு மின் இணைப்பு பெறுவது சம்பந்தமாக அந்த பகுதி கிராம நிர்வாக அதிகாரி துரைராஜிடம் உரிமை சான்றிதழ் கேட்டு விண்ணப்பம் செய்திருந்தார். அதன் பின்னர் உரிமை சான்று தர வேண்டுமென்றால் 2500 ரூபாய் லஞ்சம் தர வேண்டும் என்று கிராம நிர்வாக அதிகாரி துரைராஜ் கேட்கவே கிருஷ்ணசாமி லஞ்ச ஒழிப்பு போலீசாரிடம் புகார் தெரிவித்தார். அதைத் தொடர்ந்து லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுரைப்படி ரசாயனம் தடவிய நோட்டுகளை கிருஷ்ணசாமி கிராம நிர்வாக அதிகாரியிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த காவல்துறையினர் துரைராஜை கையும் களவுமாக பிடித்து கைது செய்தனர். மதுராந்தகம் அருகே உள்ள இண்டேன் கேஸ் நிறுவனத்தில் பணிபுரியும் லாரி ஓட்டுநர்கள் திடீர் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளதால் 5 மாவட்டங்களுக்கு கேஸ் சிலிண்டர் பற்றாக்குறை ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. மதுராந்தகம் அருகே உள்ள பட்டாளத்தில் இண்டேன் கேஸ் நிறுவனம் இயங்கி வருகிறது. இங்கிருந்து காஞ்சிபுரம், திருவள்ளூர், விழுப்புரம் உள்ளிட்ட 5 மாவட்டங்களுக்கு கேஸ் சிலிண்டர் சப்ளை செய்யப்பட்டு வருகிறது.
இந்த நிறுவனத்திலிருந்து 50க்கும் மேற்பட்ட லாரிகள் சிலிண்டர் சப்ளை செய்யும் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நாள் ஒன்றுக்கு ஒரு லோடு வீதம் லாரிகளுக்கு சவாரி வழங்கப்பட்டது. இந்நிலையில் தற்போது ஒரு லோடுக்கு 3 நாள் காக்க வேண்டியிருப்பதால் லாரி ஓட்டுநர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இண்டேன் நிர்வாகம் இதனை கண்டுகொள்ளாமல் இருப்பதால் லாரி ஓட்டுநர்கள் திடீர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் 5 மாவட்டங்களுக்கு கேஸ் சிலிண்டர் தட்டுப்பாடு ஏற்படும் நிலை உருவாகியுள்ளது. இந்த முடிவு தேர்ந்தனே எல்லா டிரைவர்ஸும் இந்தியன் ஆயில் டிரைவர்ஸும் ஸ்ட்ரைக் பண்றோம். இது 100 லோடு 60 லோடு போறதையும் நாங்க இந்தியன் ஆயில் டிரைவர்ஸ் எல்லாரும் ஸ்ட்ரைக் பண்றோம். கள்ளக்காதலுக்கு இடையூறாக இருந்த சிறுவனை கொலை செய்த குற்றவாளியை கைது செய்ய கோரி ராசிபுரம் அருகே இன்று சாலை மறியல் நடைபெற்றது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகே உள்ள கட்டணாச்சம்பட்டி அண்ணா காலனியை சேர்ந்தவர் ஜெயம்மாள். இவரது மகன் சங்கர், மருமகள் சங்கீதா. சங்கருக்கும் சங்கீதாவுக்கும் 2 வயதில் ராகுல் என்ற ஆண் குழந்தை ஒன்று உள்ளது. இந்நிலையில் கணவன் மனைவிக்கும் இருவருக்கும் இடையே தகராறு ஏற்படவே சிறுவன் ராகுலை சங்கரிடம் ஒப்படைத்துவிட்டு சங்கீதா தனது தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். இதனால் சிறுவன் ராகுலை ஜெயம்மாள் வளர்த்து வந்தார். இதனிடையே அதே பகுதியை சேர்ந்த சுப்பிரமணி என்ற கூலி தொழிலாளியுடன் ஜெயம்மாளுக்கு கள்ள தொடர்பு ஏற்பட்டுள்ளது. இவர்களின் கள்ளக்காதலுக்கு இடைஞ்சலாக சிறுவன் ராகுல் இருப்பதாக கூறி சுப்பிரமணி சிறுவன் ராகுலின் மூக்கு மற்றும் வாய்ப்பகுதியை அமுக்கி கொன்றுவிட்டு அருகே உள்ள தோட்டத்தில் புதைத்துள்ளார். இதனால் ஆத்திரமடைந்த சிறுவனின் உறவினர்கள் குழந்தையை கொலை செய்த சுப்பிரமணியை கைது செய்ய கோரி ராசிபுரம் பழைய காவல் நிலையம் முன்பு சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. எங்களுக்கு யாருக்குமே என் பிள்ளைக்கு வந்து 25 நாள் ஆகுது. யாரு கூட நான் வந்து பார்த்த நேரமெல்லாம் ஒருத்தர் எங்களுக்கு கேட்கறதுக்கு ஆள் இல்லாத இன்னைக்கு 3 நாள் ஆச்சு. செவ்வாய்க்கிழமை 1 மணில இருந்து கிடக்குது. என் பிள்ளைங்க வச்சுட்டு நான் தவிக்கிறேனே சாமி. ஆச்சரியம், ஆனால் உண்மை. இன்று நாம் காண இருப்பது இருசக்கர வாகன போட்டியில் வீரர்கள் செய்யும் சாகசங்கள் குறித்து. பல்வேறு விதமான இருசக்கர வாகன போட்டிகளை நாம் பார்த்து ரசித்திருப்போம். ஆனால் சறுக்கலாக உள்ள மணல் மலையில் நடைபெற்ற போட்டியில் வீரர்கள் தங்களது வாகனத்தை ஓட்டி அனைவரையும் பிரமிக்க வைத்துள்ளனர். எறும்பு ஊர்ந்து செல்வதைப் போல இருசக்கர வாகனத்தை பலர் ஓட்டிச் செல்வதை பாருங்கள். இந்தியா இங்கிலாந்து இடையேயான 3வது ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கென்னிங்டன் ஓவல் மைதானத்தில் நாளை நடைபெறுகிறது. விவரம் இடைவேளைக்கு பிறகு.